ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாப்பி மினிட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மோமோஸ் வீட்டிலே நம்ம ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கடைகளில் நம்ம போய்ட்டு ஒரு பிளேட் வாங்கினாவே 100 ரூபா அந்த மாதிரி ஆகிடும். வீட்டிலே 100 ரூபா செலவில் நம்ம ஃபேமிலிக்கே செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இந்த சிம்பிள் ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ வாங்கி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. சிக்கனை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணதை பவுலில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண குடமிளகாய், பொடியாக கட் பண்ண கோஸ், பொடியாக கட் பண்ண கேரட்டு, அதோட இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவைக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடில் அதை எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் மைதா மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டான மாவாக ஒரு 30 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா உருண்டைகளாக ஒரே ஈவனான உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒன்று திரட்டிட்டு அதில் நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணோன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சம் மாவாக இப்படி மடித்து அழகாக நீங்கள் பாதி தூரம் மடிச்சுட்டு அந்த பாதியோடு அப்படியே சேர்த்து நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒரு டைப் ஆஃப் மோமோஸ் ரெடி. இந்த ஷேப் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த ஷேப் ஒன்று ரெடி பண்ணி காட்டுறேன். இது நல்லா இது மாதிரி திரட்டிட்டு ஒரு பவுல் கொண்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனான ஷேப் வரணுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கா. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதே மாதிரி மடிப்பாக நம்ம மடிச்சுட்டே வரணும். இந்த மாதிரி மடிச்சுட்டே வரும்போது நல்லா ஒரு மணி பேக் ஷேப்பில் சூப்பராக வரும். ஃபுல்லாக ப்ளீட் மடிச்சுட்டே வாங்க. கடைசியில் இப்படி வரும்போது நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு என்ன ஈஸியான ஷேப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீமரோ இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயோ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சுட்டு எல்லா மோமோஸையும் அடுக்கி வச்சுடுங்க. அடுக்கி வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். பார்க்கும் போதே நல்லா கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே டேஸ்ட் இருக்கும். நல்லா உள்ள ஜூஸியான சிக்கனும் மேலே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி இது மாதிரி கீரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் வச்சு. 5 காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாகனா அதிகமாக போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பல்லு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு இந்த தோலை நம்ம உரித்து எடுத்துடலாம். பார்த்து ஆறினோடனே எடுங்க, இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் உப்பு, சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா சட்னி ரெடி. இது நல்லா இந்த சுட சுட மோமோஸோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா? இது நீ கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.